அந்த காதலுக்குன்னு உள்ள தெய்வம் தான் இந்த மன்மத சாமி. இந்த மன்மத சாமியை யாரெல்லாம் எந்தெந்த ஊர்லாம் வழிபடுறாங்களோ அந்த ஊர்லாம் சிறப்பு மிக்க ஊராக இருக்கிறது. அது நாங்க அறிஞ்ச உண்மை. இனாம்பிளியூர்னு ஒரு ஊர்ல நான் ரதிவேஷம் போட்டு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் நடிச்சுட்டு வந்தேன். ஏன்னா அந்த ஊர்ல அவங்க தொன்று தொட்டு உடையாருங்க. தொன்று தொட்டு 82 வருஷமா அந்த நாடகத்தை அவங்களே படிச்சு அவங்களே நடிக்கிறாங்க. வசூல் செய்து வருஷா வருஷம் நாடகம் நடத்துறாங்க. அதுல ஒரு காவியம், மன்மத காவியம் எனக்கு அதை போய் நடிச்சுட்டு தான் வந்தேன். அப்படிப்பட்ட ஆமா ரதி வேஷம். அதனால எனக்கு பேரே அந்த ஊர்ல எனக்கு பட்டம் ரதி ராசாத்தின்னு பட்டம் அந்த ஊர்ல. அப்படிப்பட்ட இந்த மன்மத சுவாமி காதலுக்குன்னு உள்ள தெய்வம். காதல் ஒரு தவறான வார்த்தைன்னு பெரியவங்க சொல்லுவாங்க, சின்னவங்களும் பேசிப்பாங்க. காதல் அது கிடையாது. லவ் அது இங்கிலீஷ்ல. காதல் ஒரு மகன் மீது ஒரு தாய் வைப்பதற்கு பேரும் காதல் தான். ஒரு அம்மா பிள்ளை, அண்ணன் தங்கச்சி, அப்பா மகள், அதுவும் காதல் தான். இந்த உலகத்துல உள்ள இந்த பஞ்சபூதம் எல்லாம் நம்ம மேலேயும் காதல் வைக்குது. இல்லைன்னா நம்ம உயிரோட வாழ முடியுமா? அதே போல அந்த தெய்வமும் நம்ம மீது காதல் கொண்டிருக்கு. இல்லைன்னா நாம துன்பமான நேரத்துல கூட ஒருத்தங்க சொல்லுவாங்க, யாரோ நம்மள காவந்து பண்றதுக்கு ஒருத்தங்க வந்துட்டாங்க. அந்த யாரோ யாரு? அந்த இறைவன். அந்த இறைவன் நம் மீது காதல் கொள்ளவில்லை என்றால், ஆமா, அந்த இறைவன் நம் மீது காதல் கொள்ளவில்லை என்றால் நாம் வாழ முடியுமா? அப்படிப்பட்ட அந்த காதல், காதலித்தல் பாவம் என்றால் கண்ணலே பாவம் என்றோ, காதலித்தல் பாவம் என்றோ, கண்களா பாவம் என்றோ, கண்களே பாவம் என்றால் பெண்களே பாவம் என்றோ, கண்களே பாவம் என்றால் மன்னவரின் தாயாரோ நினைக்க கூடாது. அவர்கிட்ட என்ன நினைச்சுக்கிட்டு வேண்டிக்கிட்டாலும் அதை உடனே நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அனைத்து சக்தி இந்த மன்மத சாமி கிட்ட இருக்கு. அது நான் கண்ட பலன். வருஷம் நாடி அந்த ஊர் அந்த மன்மத சாமிக்கு நான் என் பணத்தை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். முதல் பையனுக்கு வேலை கிடைச்சது, 2வது பையனுக்கு வேலை கிடைச்சது. அந்த மாதிரி சக்தி மிக்க சாமி இந்த மன்மத சாமி. வேண்டிக்கிட்டு வந்த அதே மாதிரி பசங்களுக்கு வேலை கிடைச்சது. அப்படி ஒரு சக்தி வாய்ந்த சாமி இந்த மன்மத சாமி. அதனால எல்லோரும் அதை வணங்கி நாம எல்லாம் நல்லா இருக்கணும். நல்லபடியா நாடகத்தை பாருங்க. மகாராஜா தலைமுடியை சரி செய்யறதுக்கு தான் போறீங்களா? ரொம்ப கஷ்டப்படாது. அந்த புறம் சென்று அந்த புறத்துக்கு செல்லாமல் தோழிகள் மூலமாக மகாராணி அம்மா அழைச்சு வர சொன்னீங்க. ஆமா, அதே போல போய் சொன்னா தோழிகள் சொன்னாங்க. மகாராணி அம்மா வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. மகாராணி அம்மா என்ன சொன்னீங்க? அவங்க என்ன சொன்னாங்க? தான தர்மங்களை வாரி வழங்க வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறேன். உன்னுடைய சம்மதத்தை தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டேன். சரிங்க. எந்த ஒரு தடையும் சொல்லாமல் சம்மதப்படுத்தி விட்டார்கள். அதனால் தான தர்மங்களை வாரி வழங்க வேண்டும். சும்மா சொன்னாங்க. பணம் கொடுத்துட்டு தான் சொல்லட்டுங்க. மனைவி அமைப்பதெல்லாம் இறைவன் கொடுத்த சொல்லுவார்கள். மாடு வச்சது மகாராசனுக்கு, பொண்டாட்டி வச்சது புண்ணியவானுக்கு. இது ரெண்டுமே உங்களுக்கு தாங்க. உங்களுக்கு அமைஞ்சது அமைஞ்சு போய் கிடக்கு. எங்களுக்கு எல்லாம் அமைஞ்சிருக்கு, உங்களுக்கு அவிஞ்சு போய் கிடக்கு. அவிஞ்சு போய் கிடக்கா? ஏன் ஒரே இடத்த வச்சு மூடி வச்சுட்டீங்களா அவிஞ்சு போற அளவுக்கு? எனக்கு மாடும் வாய்க்கல, மனைவியும் வாய்க்கல. ஒரு குடும்பம் நல்லா இருக்குன்னு சொன்னா அந்த குடும்பத்துல மனைவியும் மாடும் உழவு மாடுன்னு சொல்லுவார்கள். அது ரெண்டு அமைஞ்சு போச்சுன்னா அந்த குடும்பத்தை ஒண்ணும் அசைக்க முடியாது. ஆனா மாடும் மனைவியும் மக்கார் பண்ணிச்சு, எவ்வளவுதான் வச்சிருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு எல்லாம். ஏன் இப்படி மனைவியை பத்தியே குறை சொல்லிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு மனைவியால என்ன தொந்தரவு? ஒரு குறை 2 குறையா தான் சொல்லி தீர்த்துக்கலாம். குறையே குறைப்பட்டு கிடக்கும் போது நான் எந்த குறைன்னு சொல்றேன். ஏதாவது ஒரு குறையதான் சொல்லுங்களேன். அத நான் சொல்ல போய் ஏற்கனவே ஊர்ல பஞ்சாயத்து சொன்னேன். அந்த பஞ்சாயத்து பூரா என் பொண்டாட்டி பக்கம் தான் திரும்பிச்சு. அத நான் இப்ப சொல்லி அதே தீர்ப்பு நீங்க சொல்லிட்டீங்கன்னா என் சொல்ல முடியாது.
அதாவது மனசுல வந்து எதையுமே பூட்டி வச்சிருக்க கூடாது. அடுத்தவங்கள்ட்ட சொல்லணும். சொன்னாதான் வந்து அந்த இதயத்துக்கு நல்லது. கண்டிப்பாங்க. ஆமா. அப்படி சொல்லாம பூட்டி 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 ஆண்கள் வச்சிருக்கிறதாலதான் அவங்களுக்கு வந்து அந்த மாரடைப்புங்கிற நோய் வர்றது. ஆனா பெண்கள் அப்படி கிடையாது. எந்த கஷ்டமா இருந்தாலும் நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அடுத்த ஒரு பெண்கிட்ட போய் அப்படியே சொல்லிட்டு வந்துருவாங்க. அடுத்தடுத்த சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த இதய நோய் வரவே வராது, மாரடைப்பு என்ற நோய். ஆனா ஆண்களுக்கு மட்டும்தான் வரும். ஏன்னா அடுத்தவங்க சொல்றதுக்கு பயந்துகிட்டே வெக்கப்பட்டுக்கிட்டே இதை எதுவும் சொல்லவே மாட்டாங்க. அது போல நீங்க பூட்டி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும். அதனால இருக்கிறத சொல்லிடுங்க சீக்கிரம். வர வேண்டியதான் வந்துட்டு போயிடுது. இன்னைக்கு வர்றதுக்கு ஒண்ணுமே இல்லை மகாராஜா. ரெண்டுமே அமையலைங்க. சரி, அது போகட்டும். இருந்தாலுங்க நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்களோ நான் சித்தமாக ஏத்துக்கிறேன். குழந்தை தேவதாசன் பிறந்த தின விழாவை முன்னிட்டு தானம் என்று சொல்லக்கூடிய 32 தான தர்மங்களையும் மாறி வணங்குகிறோம் என்ற செய்தியை இந்த 14 லோகங்களுக்கு கேட்கும்படியாக தெரியப்படுத்தி தான தர்மங்கள் வேண்டும் என்பவர்களை வரவழைத்து தான தர்மங்களை வாரி வணங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்க. உத்தரவு மகாராஜா. நீங்கள் சென்று விழாவுக்கு வேண்டிய ஏற்பாடு செய்து கொண்டிருங்கள். அப்படியே அவங்களும் எல்லாத்தையும் போல தெரிஞ்சு போச்சு. உடனே அவங்க